ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று பிடிக்கரணை மசியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு மூளைச்சூட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுப்பா. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அது துண்டு துண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு வரேன். அது வேக வச்சுக்கோம்பா குக்கரில். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெந்த உடனே தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பிடிக்கன்னு வேக வச்சுருக்கேன்ப்பா. நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் நல்லா கையில் நல்லா புட்டு புட்டு தூளாக்கி வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன். நல்லா பொரியட்டும். பிடிக்கண்ணே இந்த மாதிரி 2-3 நாளாக அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சுப்பா. இதில் பூண்டு போட்டுருக்கேன். பூண்டு, வெங்காயம், வெங்காயம் போட்டுக்கோங்க. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிச்சுப்பா. இப்போ கருவேப்பிலை போடுறேன், தக்காளி போடுறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் செவக்கட்டும். கொஞ்சம் செவந்த உடனே இந்த பிடிக்கண்ணை எடுத்து போட்டு காரெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சுப்பா. வதங்கினோன்னா இந்த கிழங்கை எடுத்து அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு கலவிடுங்க. நல்லா வெந்துச்சுனால கூடாயிடும் உங்களுக்கு. இது இப்போ அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலரினுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிளகா நெடியெல்லாம் போகணும்ல, அதுக்கோசம் கொஞ்சம் வதங்கிறதுக்கோசம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம்பா. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறமா புளி கொஞ்சோண்டு, எதிர் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிப்போம். இந்த கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. மூளை சூடு இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா சரியாயிடும் உங்களுக்கு. பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லது உடம்பு. இது பிடிக்கரணை. புளி இவ்வளோ எடுத்துக்கிறேன்ப்பா. தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி கரைச்சி ஊற்றியாச்சுப்பா. இப்போ இந்த மாதிரி நல்லா கலரினே இருங்க. ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா மிளகா நெடிகள்லாம் போகிற அளவுக்கு வெந்தப்பறம் நல்லா கெட்டியாகிடும் உங்களுக்கு. இப்போவே கெட்டியாக தான் ஆயிடுச்சு. பிடிக்கரணை மசியல் ரெடி. வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கரணை மசியல் ரெடிப்பா. ஆஃப் பண்ணிடுறேன் நான். அவ்வளோதான். இந்த பதம் வந்தால் போதும். எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வறுத்தும் சாப்பிட்லாம். எனக்கு உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி இது சின்ன சின்னதாக துண்டாக போட்டு வேக வச்சு, 3/4 வேக்காட்டில் வேக வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்து உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி வறுக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த சேனலில் பார்க்கலாம்.